இருக்குது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி தொழுகைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் இடத்துல போவான். ஒரு கவலை வருது, அல்லாஹ் இடத்துல போவான். ஒரு பிரச்சனை வருது, அல்லாஹ் இடத்துல போவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், தொழுகையாளிகளுக்கு மனசுல வீணான கவலை இருக்காது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ அகாமுஸ் ஸலா வ ஆத்தவுஸ் ஸக்கா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சூரா அல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்றார், வ அகாமுஸ் ஸலா தொழுகிறார், வ ஆத்தவுஸ் ஸக்கா ஜகாத்தை கொடுக்கிறார், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்குது. அதே மாதிரி பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஒரு மனிதனுக்கு கவலை இல்லை, அல்லாஹ் சொல்றான் தொழுதா கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை சரியாக இருந்தால் வீணான கவலை அவனிடத்தில் இருக்காது. ஏனென்றால் அவன் தன்னுடைய ரப்போடு இருக்கும் காலமெல்லாம் ரப் அவனை கைவிட மாட்டான். அல்லாஹ் சூரா அல் மஆரிஜ்ல சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான். டென்ஷன், சின்ன சின்ன விஷயத்தும் பதறி போவான். அப்படித்தானே? சின்ன விஷயமா இருக்கும், ஆனா பெரிய என்னமோ நடந்த மாதிரி அங்க போவாங்க இங்க போவாங்க, ஓடுவாங்க வருவாங்க. இது மனிதன் இயல்பு. இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன். மனிதன் பதட்டக்காரன், எப்பயும் டென்ஷனோட தான் இருப்பான். ஆனா ஒரே ஒரு சமூகத்தை தவிர அடுத்த எல்லா மனிதர்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதறி போவாங்க. குடும்பத்துல சின்ன விஷயம் நடக்கும், பதறி டென்ஷன் ஆகி அதுக்கு பதற வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க ஒரு பிரச்சனைக்குரிய பருமனை தான் கொடுக்கணுமே தவிர பிரச்சனைக்கு பெரிய ஒரு பருமனை கொடுத்து நாங்க எங்களை கவலைக்குள்ள போட்டுக்கொள்ள கூடாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய தோற்றத்தை கொடுக்க கூடாது. அப்ப மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ ஏதாவது கெடுதி அவனுக்கு வந்துட்டா, ஏதாவது தீமை அவனுக்கு வந்துட்டா, அல்லது கெடுதி அவனுக்கு ஏற்பட்டு விட்டா வாழ்க்கையில உடனே பதறி போறான், ஓடுறான், அங்க போறான் இங்க போறான். மனிதன் ஒவ்வொருத்தரா போய் சொல்றான், எனக்கு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பதறுகிறான். இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ நல்லது வந்தா அப்படி யாருக்கும் தெரியாம அப்படியே தடுத்து வைத்துக் கொள்கிறான். நல்லது கிடைச்சா இப்ப 4 பேருக்கு கொடுத்தா நன்மை கிடைக்கும், அல்லது 4 பேருக்கு நல்லது சொன்னா நன்மை கிடைக்கும். ஆனா ஹைர்கள் நல்லது கிடைக்கிறதெல்லாம் அவன் தனக்குள்ள சுருட்டி வைத்துக் கொள்கிறான், தனக்கு என்று சொல்லி அப்படி அப்படி சுயநலத்தோடு வாழுகிறான். ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா ஒருத்தர பதறி பதறி செல்கிறான். இப்படி பதட்டமான வாழ்க்கையிலேயே மனிதன் இருக்கிறான். ஆனால் யாரை தவிர? இல்லல் முஸல்லீன் தொழுகையாளிகளை தவிர. அவர்கள் யார்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லல, தொழுகையில் நிரந்தரமாக. தவாம் தாயிம் என்ன அர்த்தம்னா அதை விட மாட்டாங்க. மௌத்து வரை தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். தொழுகையில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு டென்ஷன் இருக்காது. நிரந்தரமாக இருக்கிறனா என்ன அர்த்தம்? லுஹருக்கு தக்பீர் கட்டினா அசர் வரைக்கும் இருக்கிறதா? இல்ல. லுஹரை கரெக்டா தொழுவார், அசரை கரெக்டா தொழுவார், மகரிப தொழுவார், இஷாவை தொழுவார், சுபஹ தொழுவார், சுன்னத்தான தொழுகையில தொழுவார், கியாமுல் தொழுவார், வித்ர் தொழுவார், துஹா தொழுவார். இப்படி எல்லா தொழுகையிலும் தொழுவார். குறிப்பாக ஃபர்லான தொழுகைகள்ல அவர் கரெக்டா தொழுவார், தொழுகையை விட மாட்டார். இப்படி விடாம இருக்கிறவர்களுக்கு, தொழுகையில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் என்னண்டா, அவங்களோட வாழ்க்கையில் வீணான பதட்டம் இருக்காது. யாருக்காவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதட்டம் வருதோ, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன், பதட்டம், சும்மா கோபம் வருது, யார்? இதெல்லாம் முக்கியமான செய்திகள். அதாவது இந்த கோபம் வாரது, சும்மா வீணான சந்தேகம் வாரது, யாராவது எதையோ பேசியிருப்பாங்க, இது எனக்கு தான் பேசினாங்களோன்னு சொல்லி வீணான சந்தேகங்கள், வஸ்வாஸ் வாரது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருதோ அவர்கள் தொழுகையில் பயிற்சி பெற வேண்டும். நான் அங்கே போகணும், கவுன்சிலிங் போகணும், அங்கே அந்த இடத்துல யோகா அது இது மார்க்கத்தில் கூடுமா கூட. 2வது விஷயம், அங்கே போகணும், அந்த பயிற்சி செய்யணும், இந்த பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய சொல்லுவாங்க. அவர்களே, நீங்கள் உது எடுங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தொழுங்க. அதை போன்று உள்ளத்துக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது. ஆன்மாவுக்கு இருக்கிற பயிற்சி வேற எதிலும் கிடையாது. தொழுகை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் என்றோ மனநோயினால் செத்திருப்பார்கள். தொழுகை மட்டும் இல்லைண்டா மனநோயினால எத்தனையோ பேர் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு சர்வதேச ஆய்வுல மூமீன்கள், ஈமான் கொண்ட விசுவாசிகளை தவிர ஏனைய அதிகமான உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு மனநோய் இருக்குது.
ஏன்னா முஃமின்கள் தனது ரப்பை நினைத்து வாழ்கிறார்கள், தனது ரப்புக்காக செய்கிறார்கள். நீங்க கோடி கணக்கில் ஒரு ஆளுக்கு கொண்டு கொடுப்பீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு அவரே உங்களுக்கு எதிரியா வந்து இதெல்லாம் ஒரு மனுஷனாண்டு காரி துப்பிட்டு போற நேரம் உங்களுக்கு இஹ்லாஸ் இல்லைண்டா நீங்க எப்படி நொந்து போய் உள்ளத்தின் அளவில் எப்படி காயப்படுவீங்க தெரியுமா? இவனுக்கு போய் கொடுத்தன, இவன்லாம் ஒரு மனுஷனா, அப்படி அதை நினைச்சு நினைச்சு நினைச்சே நீங்க அப்படி உங்களோட உள்ளத்தை சீரழிச்சிருவீங்க. ஆனா இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது முஃமின்களுக்கு. நான் உனக்காக செய்யவில்லை, என்ற ரப்புக்காக செஞ்சேன், என்ற ரப்பு கூலி தருவான். நீ ஏசினாலும் சரி பேசினாலும் சரி, நாங்க உங்கள்கிட்ட நன்மையோ அல்லது பிரதிபாரத்தை எதிர்பார்க்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்க கொடுத்தது அல்லாஹ்வோட முகத்துக்காக. நீ எதை வேண்டாலும் சொல்லு, கொடுத்ததோட முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நீ என்னப்பா சிரிக்கணும், எனக்கு எழுந்து 2 மரியாதை செலுத்தணும், குடும்பம் கூட 2வது விஷயம். அதே மாதிரி சலான் சொல்லணும், அதே மாதிரி என்ன கண்டா நீ முக்கியத்துவப்படுத்தணும், சபைகளை முன்னுக்கு கொண்டு வரணும், அதே மாதிரி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடணும், உங்களோட விசேஷத்துக்கு கூப்பிடணும். இதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தனா முடிஞ்சு, அதோட சப்ஜெக்ட் முடியும். அல்லாஹ்ட்ட தான் கூலி, உன்னிட்ட நான் கூலி எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்கல, அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். இப்படி இருக்கிற எண்ணத்தால தான் இன்று முஃமின்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியோட வாழ்றாங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான வேறு மதத்துல உள்ளவர்கள் கொடுப்பாங்க, பாராட்ட எதிர்பார்ப்பாங்க. 4 கைதட்டு கிடைக்கலன்னா, என்னப்பா நான் கொடுத்தேன் கைதட்ட இல்ல, என்னப்பா 4 பேர் என்ன புகழ்ந்து பேச இல்ல, அதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாங்க புகழ்ந்து பேசுறீங்களா, அதிகமா புகழாதீங்க, என் இஹ்லாஸ் பாதிக்கும்னு சொல்ற அளவு இருக்கணும். அதான் நல்ல ஒரு அடையாளம். அப்ப நீங்க அதிகமா என்ன புகழ வேணாம், அல்லாஹ் போதுமானவன் அப்படி சொல்ற எத்தனை பேரை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், இஹ்லாஸோட இருக்கக்கூடியவங்க, ஏன்னா அதிகமா புகழாதீங்க. ஆனா வேறு மதத்தில் உள்ளவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது இஹ்லாஸ் இல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் போலுங்க, எல்லாத்தையும் சேர்த்து போலுங்க, அவர்கிட்ட இருக்காது ஆனா போலுவார், போல 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 அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா முஃமின்களை பொறுத்தவரையில் கால் கட்டுக்கிற அளவுக்கு தொழுதாலும் அவங்கள போல்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்களா அப்படி தொழுக இல்லை, என்ற கூலி அல்லாஹ் தருவான், நீங்க சும்மா போல்ந்து என்ன நன்மையை பாழாக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, கால் கடுக்கிற அளவு தொழுகிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, கஃபரல்லாஹு லக மா தகதம் மின் தம்பிக வ மா தஅഖர், கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறீங்களே, ஹத்தா தஃபத்தரத் கதமா, கால் வீங்கிற அளவு தொழுதாங்க. கஃபரல்லாஹு லக மா தகதம் மின் தம்பிக வ மா தஅഖர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வோட முன்பாவத்தை பின்பாவத்தை மன்னிச்சிருக்கிறான், இவ்வளவு தொழுகிறீங்களே. அப்ப ரசூல் என்ன சொல்லிக்கணும், பாத்தீங்களா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு நான் தொழுகிறேன், நான் எவ்வளவு பெரிய அப்படின்னு சொன்னாங்க. அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, இது போதாது, குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் மௌத்தான, அதுதான் எதிர்பார்க்கிறேன். எவ்வளோ செஞ்சு போட்டு பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்து கொஞ்சம், அதாவது அல்லாஹ் இவ்வளோ தந்திருக்கிறானே அதற்கெல்லாம் நன்றி செலுத்தின ஒரு ஆக குறைஞ்ச அளவில் உள்ள ஒரு அடியானாக, அபுதன் ஷக்கூரா, நபின்னு கூட சொல்லல, ரசூல்னு கூட சொல்லல, அஃபலா அகுன் அபுதன் ஷக்கூரா, ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாது, அதைத்தான் ஆசை வைக்கிறேன்னு சொன்னாங்கண்டா. ரசூல்லாவை போல வேறு ஒரு மனிதர் இருந்து, அவருக்கென்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை சார்ந்து அவரை சூழ இருந்து, அவருடைய அந்த சுன்னாவை அச்சொட்டாக அணுவா பின்பற்றுகிற மனிதர்கள் இருந்தால், இன்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இஹ்லாஸோட மக்களோட அபுதாக ஒரு அடிமையாக இருந்து மக்களா வாழ இல்லைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ற எண்ணம் இல்லாம வேறு ஒருவராக இருந்திருந்தால் என்ன நிலையாக மாறி இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதாக இருப்பதில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அடிமையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக இருப்பதை விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை அதைத்தான் சொல்லுகிறது. நீ எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ரப்பு, என்னுடைய ரப்பு, அவனை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்பிடம் நான் பேச வேண்டும், என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்னுடைய தலையை நான் சாய்க்க வேண்டும், என்னுடைய ரப்புடைய அந்த சன்னிதானத்தில் வந்து அவனோடு உரையாட வேண்டும், அவனது வீட்டில் இருந்து அவனோடு பேச வேண்டும், அவனோடு தனித்திருந்து உரையாடுவதில் இன்பம் காண வேண்டும், அவனுக்கு முன்னால் கண்ணீர் துளிகளை வடிப்பதில் நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு முஃமின் எதிர்பார்ப்பான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு பேசுகிறான், ஒரு முஃமின் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் உள்ளச்சம் யாரிடம் இருக்கிறதோ, தொழுகையில் இஹ்லாஸ் யாரிடம் இருக்கிறதோ, அந்த மனிதர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார்கள், வீணான டென்ஷனுக்கு ஆளாக மாட்டாங்க, வீணான பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க. யாராவது உங்களோட வாழ்க்கையில வீணான பிரச்சனைகள், வீணான கஷ்டங்கள், வீணான மனக்குழப்பங்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு மெடிசன் என்னன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு
மருந்து என்னவென்றால் அவர்கள் தன்னுடைய ரப்போடு உரையாடுவது, தன்னுடைய ரப்போடு பேசுவது, தனது ரப்பிடம் சுமைகளை இறக்கி வைப்பதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு நோய்க்கான நிவாரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மனிதர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருந்தால் தொழுகையாளிகள் மட்டும் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய ஆன்மா பக்குவமானதாக, அவர்களுடைய ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதுதான் தொழுகையினுடைய இலக்கு, இலக்கு, ஜகாத்தினுடைய இலக்கு, ஹஜ்ஜினுடைய இலக்கு, இபாதத்துகளினுடைய இலக்கு அதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற, ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கிற இந்த தொழுகையை நாம் சரியாக பேண வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், 2 விதமான தொழுகையாளிகள். ஒன்று உடலால் தொழுதவர்கள், பிறருக்கு காண்பிக்க தொழுதவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் உள்ளத்தால் தொழுதவர்கள், ரப்புக்காக தொழுதவர்கள். இந்த 2 கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். 2 தொழுகையாளிகள் தான். ஆனா முதலாவது கூட்டம் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். முதலாவது கூட்டம் அவர்கள் தொழுதார்கள், ஆனால் பிறருக்கு காண்பிக்க தொழுதார்கள். அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழவில்லை. தொழுதார்கள், முசல்லீன் தான், தொழுதார்கள். ஆனா அன்சலாத்தீம் சாஹூன் அல்லதீனஹும் அன்சலாத்தீம் சாஹூன், அவருடைய உடலால் தொழுதார்கள், உள்ளத்தால் தொழவில்லை. உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரவில்லை, அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. தொழுகையில் அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள், தொழுகையில் மறதியோடு இருந்தார்கள், தொழுகையில் அவர்கள் ஏனோ தானோ என்று அவர்கள் சிந்தனைகளை சிதறவிட்டு கொண்டு தொழுதார்கள். இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவருடைய தொழுகையுடைய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அவர்கள் தொழவில்லை, அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் என்ன செய்றாங்க? மனிதர்கள் காண்பிக்க தொழுகிறார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க. தொழுகையாளிகள்கிட்ட உள்ள ஒரு பண்பு என்ன தெரியுமா? நான் என்ற ரப்புட்ட முறையிட்ட ரப்பு தருவான் என்று இருந்தா அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுல அவன் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். தொழுகையாளிகள்கிட்ட கொடுக்கிற பண்பு இருக்கும். அல்லாஹ் தொழுகையாளிகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த பண்பையும் சேர்த்து சொல்வான். அதாலதான் தொழுகையை சொல்லும் பொழுது ஜக்காத்தையும் சேர்த்து சொல்றான். தொழுதா அவன் கொடுப்பான், தொழாதவன் தொழுகையில பேணுதல் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஏன்ற ரப்பு எனக்கு தருவான், இங்க 10 அங்க 100 வருமெண்டா ஒரு மனிதன் கொடுப்பதில் இன்பம் காணுவான். கொடுக்க கொடுக்க கூடுகிறது என்றால் ஏன் கொடுக்காமல் இருக்க வேண்டும்? கொடுக்க கொடுக்க கூடுகிறது, ஆனால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஈமான் கூடவில்லை. அல்லாஹ் சொல்றான், வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மனிதனுக்கு கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தா தொழுகையில் கோளாறு இருக்கிறது. தொழுகை என்பது அவனுடைய ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். சமூக வாழ்வில் அவனுக்கு ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக வாழ்வில் அவன் தர்மம் செய்கிற, சமூகத்தோடு இணங்கி இருக்கிற ஒரு பக்குவ நிலையை கொடுக்க வேண்டும். சமூகத்தில் அவன் ஒரு பேணுதலான மனிதனாக இருக்கிறான்னா தொழுகை சீராக இருக்கும். தொழுகை சீராக இருந்தால் அவனுடைய சமூக வாழ்க்கை சீராக இருக்கும் என்பதை இந்த அல் மாஊன் என்ற அத்தியாயம் சொல்கிறது. குறிப்பாக இந்த வசனங்கள் சொல்கிறது.